பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். Have you ever touched the motor casing of a fan which has been used for a few hours continuously? What do you observe? The motor casing is warm. இல்லையா? ஃபேன் யூஸ் பண்ணுறோம், லைட் யூஸ் பண்ணுறோம், கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சர்டன் ஸ்டேஜில் டைமிங்கில் அது என்ன ஆகிடுது, வார்ம் ஆகிடுது, சூடாகிடுது. திஸ் இஸ் டியூ டு த ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். இதுதான் வந்து ஹீட்டிங் எஃபெக்ட். இதிலேருந்து கரண்ட்லேருந்து உங்களுக்கு கிடைக்கிறது. த சேம் கேன் பி அப்சர்வ் பை என்ன சொல்கிறாங்க, இதே தான் பல்ப்லேயும் டச்சிங் எ பல்ப் விச் வாஸ் யூஸ்டு ஃபார் அ லாங் டியூரேஷன். ரொம்ப நேரம் எரியுது. அப்போ அந்த பல்ப் தொடும்போது நமக்கு என்ன கிடைக்கிது, ஹீட்டிங் எஃபெக்ட் இருக்கு இல்லையா. இப்போது ஜெனரலி எ சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கேன் டெவலப் எ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் எ ரெசிஸ்டார் விச் இஸ் கனெக்டட் டு தட் சோர்ஸ். சரிங்களா. அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து எப்படி டெவலப் பண்ணுற, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் எ ரெசிஸ்டார்ஸ். வோல்டேஜ் போகுது, எதை தாண்டி ரெசிஸ்டார்ஸும் வோல்டேஜ் அந்த இது கனெக்ஷன் பேரலாக இருக்கும் நமக்கு தெரியும். அப்போ அந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸும் ரெசிஸ்டார் பேரலாக இருக்கும்போது அந்த ரெசிஸ்டாரை கிராஸ் பண்ணி போகிற கரண்ட் இருக்கு இல்லையா, அதில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் எவ்வளோ கரண்ட் தேவையோ அதை மட்டும் அது வெளியில் அனுப்பும். அதிகப்படியான கரண்ட் வருது அப்படின்னா அந்த பல்புக்கோ ஃபேனுக்கோ எதுக்கு எவ்வளோ தேவையோ அதை ரெசிஸ்ட் பண்ணி, அப்படி அதிகமாக கரண்ட் வருது, இந்த பல்புக்கு 5 வோல்ட்டு தான் தேவை அப்படின்னா அதை ரெசிஸ்ட் பண்ணி கொடுக்குது. அப்போ அந்த ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய அந்த வோல்டேஜ் கரண்ட் இருக்கு இல்லையா, அது என்னவா வருது, உங்களுக்கு ஹீட் எஃபெக்டாக வெளியில் வருது. புரிஞ்சுதா? விச் இஸ் கனெக்டட் டு த சோர்ஸ். This potential difference constitutes a current through the resistor for continuous drawing. This potential difference constitutes a current through the resistor. For continuous drawing of current, the source has to continuously spend its energy. A part of energy from the source can be converted into useful work and the rest will be converted into heat energy. சரிங்களா. அதாவது இப்போ பாருங்கள், ஒரு சின்ன ஒரு நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு சிம்பிள் சர்க்யூட் பார்க்கலாம். இங்கே பேட்ரி, சரிங்களா, இதில்ட்ட நமக்கு இருக்குது, அடுத்ததான் மீட்டர் கனெக்ஷன், சரிங்களா, கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இங்கே வந்து ரெசிஸ்டார் இருக்குது, இதோட வோல்ட் மீட்டர் கனெக்ட் ஆகிருக்கு. சரியா, பேரலாக தான் இருக்கும் எப்பயுமே. இது ரெசிஸ்டார், ஓகேவா. கரண்ட் வந்து நமக்கு ஃப்ளோ ஆகுது ஐ, சரியா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த பேட்ரி மூலிமா உங்களுக்கு கரண்ட் வந்து இது வழியாக ஃப்ளோ ஆகிட்டு போயிட்டுருக்கும்போது ஒரு வோல்ட் மீட்டர் எதுக்காக இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் மின் அழுத்த வேறுபாட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு வோல்ட் மீட்டர் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அந்த மின் அழுத்தம் ஏற்படுது இல்லையா, அந்த அழுத்தம் ஏற்படும் போது ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணுது, அந்த மின் அழுத்தத்தை ரெசிஸ்ட் பண்ணுது. எவ்வளோ இந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு பல்ப் இருக்குது அப்படின்னா அந்த பல்புக்கு எவ்வளோ தேவைப்படுது கரண்ட் அப்படின்னா அதை ரெசிஸ்ட் பண்ணி அந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸில் அந்த ரெசிஸ்டன்ஸை அது கொடுக்கக்கூடிய அந்த பொட்டென்ஷியலை ரெசிஸ்ட் பண்ணி அந்த கரண்ட்டை கொடுக்கும் அந்த பல்புக்கு. சரியா. அப்போது அதில் ஒரு பார்ட், அந்த ரெசிஸ்ட் பண்ணி வரக்கூடிய இதில் ஒரு பார்ட் வந்து என்னவா யூஸ் ஆகுது, கரண்ட்டாக யூஸ் ஆகி நமக்கு பல்போ ஃபேனோ எனிவன் ஒர்க் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. அனதர் ஒன் பார்ட், அந்த ரெசிஸ்ட் ஆகக்கூடிய அனதர் ஒன் பார்ட் என்னவா வருது, ஹீட்டிங் எஃபெக்டாக உங்களுக்கு வெளியில் வந்துடுது. புரியுது நான் என்ன சொல்கிறேன்னு. அப்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸோட அதனால் ஏற்படக்கூடிய அந்த பொட்டென்ஷியலை ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெசிஸ்ட் பண்ணும்போது அதில் யூஸ்ஃபுல் அந்த ஒரு பார்ட் ரெசிஸ்ட் பண்ணி வெளியில் வரக்கூடிய பார்ட், சர்க்யூட் வழியாக வெளியில் வரக்கூடிய அந்த ரெசிஸ்ட்டுக்கு அப்புறம், இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் சர்க்யூட் வழியாக வெளியில் வரக்கூடிய ஒரு பார்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, கரண்ட்டாக யூஸ் ஆகுது. லைட் எரியிறது, ஃபேன் ஓடுறது, அது யூஸ் ஆகுது. அனதர் ஒன் அந்த ரெசிஸ்ட் ஆகுது இல்லையா, அந்த கரண்ட் பார்ட் என்னவாகுது, ஹீட்டிங் எஃபெக்டாக வெளியில் போகுது. ஓகேவா. இதைத்தான் இவங்க சொல்கிறாங்க. புரிஞ்சிச்சா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா புரியும்.
For continuous drawing of current, the source has to continuously spend its energy. A part of the energy from the source can be converted into useful work and the rest will be converted into heat energy. அதாவது source can be converted into useful. அதாவது ஒரு பார்ட் ரெசிஸ்ட் ஆகக்கூடிய ஒரு பார்ட் எனர்ஜி வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? யூஸ்ஃபுல்லான ஒர்க், லைட் எரியுது, ஃபேன் போடுறது அந்த மாதிரி. அனதர் ஒன் பார்ட் கன்வெர்ட் பண்ணதில் பாதி ஹீட் பாதி கரண்ட் வெளியில் வந்து யூஸ்ஃபுல்லாக போயிடுச்சு. அண்ட் மீதி இருக்கக்கூடிய கரண்ட் என்னவா மாறிடுச்சு? ஹீட் எனர்ஜியாக மாறிடுச்சு. இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? Thus the passage of electric current through a wire results in the production of heat. சரியா? அப்போது கரண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் போகுது அப்படின்னா அது வழியாக நமக்கு என்ன கிடைக்குது? ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. This phenomenon is called heating effect of current. This heating effect of current is used in devices like electric heater, electric iron, etc. இப்படி ரெசிஸ்ட் ஆகி வெளியில் வரக்கூடிய கரண்ட் வந்து நமக்கு லைட்டாக கிடைக்குது, ஃபேனாக ஓடுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மீதி ரெசிஸ்ட் ஆகிறது ஹீட்டிங் எஃபெக்டாக போகுது. பட் இந்த ஹீட்டிங் எஃபெக்ட் கரண்ட் மூலிமா கிடைக்கக்கூடிய ஹீட்டிங் எஃபெக்டை யூஸ்ஃபுல்லாக நம்ம மாற்றிட்டுருக்கலாம். அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? எலக்ட்ரிக் ஹீட்டர் யூஸ் ஆகுது. ஹீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது? நமக்கு இந்த ஹீட்டிங் எஃபெக்ட் கிடைக்குது இல்லையா, அதன் மூலிமா தண்ணி சூடு பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி. எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ் என்ன பண்ணுறது? அந்த ஹீட்டுனால் நம்ம கிடைக்கக்கூடிய அந்த சூடு, கரண்ட்னால கிடைக்கக்கூடிய சூடு இருக்குன்னா அதை வச்சு நம்ம துணி அயன் பண்ணுறோம் இல்லையா, நீட்டாக அயன் பண்ணுறோம், அதுக்கு யூஸ் ஆகுது. இப்போது நம்ம அந்த வெளியில் ரெசிஸ்ட் ஆகிட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு பார்ட் ஆஃப் பவர் வந்து கரண்ட், லைட் எரிய, ஃபேன் எரியன்ட்டு நம்ம சொல்கிறோம். அனதர் ஒன் செகண்ட் பார்ட்டாக வெளியில் வருது, ஹீட்டிங்காக வருது. அந்த ஹீட்டிங்கையும் நம்ம என்ன பண்ணுறோம்? யூஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க எலக்ட்ரிக் ஹீட்டர், எலக்ட்ரிக் அயன். நமக்கு என்ன நிறையவே தெரியும், எலக்ட்ரிக் அடுப்பு வந்துருச்சு இப்போ நமக்கு இல்லையா. அது என்ன பண்ணுது? கரண்ட்டுனால வரக்கூடிய ஹீட்டுனால பொருளை வந்து வேக வச்சு கொடுக்குது. அந்த மாதிரி உங்களுக்குலாம் கிடைக்குது. சரிங்களா? நிறைய ஐட்டம் உங்களுக்கே தெரியும். சரிங்களா? அடுத்தது இப்போ ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். அப்போது ஹீட்டிங் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு விதி இருக்குது. அந்த விதி மூலமாக தான் இந்த கரண்ட்லேருந்து ஹீட்டிங் எஃபெக்ட் வெளியில் வருது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னா ஜூல் வந்து சொல்லியிருக்காரு. சரிங்களா? அதனால் அந்த லாவுக்கு பேர் என்ன? ஜூல்ஸ் லான்னு சொல்லிட்டோம். என்ன சொல்லியிருக்காரு? லெட் ஐ பி த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ எ ரெசிஸ்டார் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆர் அண்ட் வி பி த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த ரெசிஸ்டார். சரிங்களா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சர்க்கியூட்டில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது கரண்ட்டு ஐங்கிறது கரண்ட்டு ஒரு சர்க்கியூட்டில் ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. ரெசிஸ்டார் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், ஒரு ரெசிஸ்டாரில் ரெசிஸ்டன்ஸ் வந்து நடக்கும். அண்ட் வி பி த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த ரெசிஸ்டார். எப்பயுமே உங்களுக்கு தெரியும் ரெசிஸ்டாருக்கு பேரலாக தான் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் விங்கிறது நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். அப்போது அதில் வந்து பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து அந்த கொடுக்கக்கூடிய பொட்டென்ஷியலை ரெசிஸ்டார் வந்து ரெசிஸ்ட் பண்ணும். அப்போது த சார்ஜ் ஃப்ளோயிங் த்ரூ த சர்க்கியூட். அப்போ அந்த சர்க்கியூட்டில் வந்து கரண்ட் வந்து எவ்வளோ தேவையோ அந்த டைம் இன்டர்வலோட அந்த சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். சரியா? அதாவது ஒரு சர்க்கியூட்டில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது, நீங்கள் பேட்டரியிலேருந்து நமக்கு சார்ஜ் கிடச்சி கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அது வந்து எது வழியாக போகுதுன்னு நம்ம பார்த்தோம். வோல்ட் மீட்டர் இருக்கும். சரியா? அதுதான் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸு சொல்கிறோம். அது வழியாக போகும்போது அதில் ஏற்படக்கூடிய அந்த பொட்டென்ஷியலை மின் அழுத்தத்தை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காக ரெசிஸ்டார் பேரலாக கனெக்ட் பண்ணியிருப்போம். அது வழியாக போய் ரெசிஸ்டன்ஸ் ஆகி அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய தேவையான அந்த கரண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமிங் இன்டர்வல் மூலிமா அந்த சார்ஜஸ் திருப்பியும் ஃப்ளோ ஆகுது நமக்கு சர்க்கியூட்டில். ஓகேவா? இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? டைமு, கியூங்கிறது சார்ஜுன்னு உங்களுக்கே தெரியும். ஓகேவா? அடுத்தது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா the work done in moving the charge Q across the ends of the resistor with the potential difference of V is VQ. சரிங்களா? அதாவது நம்ம இந்த சர்க்கியூட்டு பாருங்கள், சிம்பிளான ஒரு சர்க்கியூட்டில் இது பேட்ரி. சரியா? இதில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது, இங்கே உங்களுக்கு ரெசிஸ்டார் இருக்கும். அண்ட் தென் ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இதோட நம்ம
ஆட் பண்ணியிருப்போம் சரிங்களா. இப்போது இந்த வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்துட்டு இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கும் இந்த ரெசிஸ்டர்னாலையும் ரெசிஸ்ட் பண்ணப்பட்டு பொட்டென்ஷியல் அதிகமாக கொடுத்து அது ரெசிஸ்ட் பண்ணப்பட்டு அந்த Q சார்ஜஸ் வந்து வெளியில் வருது சரியா. Qங்கிறது என்ன சார்ஜஸ் கரண்ட் சார்ஜ் சரியா. அப்போது இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால ஏற்படக்கூடிய பொட்டென்ஷியலில் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெசிஸ்ட் பண்ணி அந்த Q சார்ஜஸை வெளியில் விடுது இல்லையா, அதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் VQ அப்படின்னு சொல்கிறோம் சரியா. அப்போது அந்த எண்ட் அந்த பாருங்கள் இந்த ஏபின்னு வச்சுக்கோங்க இந்த கனெக்ஷனை, இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட இதில் எவ்வளோ பொட்டென்ஷியல் ஏற்பட்டு எவ்வளோ ரெசிஸ்ட் ஆகி சார்ஜஸ் வெளியில் வருது அப்படிங்கிறது தான் VQ அப்படின்னு சொல்கிறோம் சரியா. அப்போது திஸ் எனர்ஜி ஸ்பெண்ட் பை த சோர்ஸ் கேட்ஸ் dissipated சரியா, dissipated in the resistor as heat. அதாவது இப்போது இந்த இடத்துல வந்துட்டு அந்த எனர்ஜி போகுது இல்லையா, இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும் நடுவில்னு சொல்லிட்டோம் இல்லையா, இதுக்கு நடுவில் போகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சார்ஜஸ் வந்து கரண்ட்டை ஃப்ளோ பண்ணிவிட்டு அந்த ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த சார்ஜஸ் இருக்குது இல்லையா ரெசிஸ்டன்ஸ், அதை வந்து ஹீட்டை அது ப்ரொடியூஸ் பண்ணுது. thus the heat produced in the resistors. அப்போது அந்த ஹீட்டை எது ப்ரொடியூஸ் பண்ணுது, ரெசிஸ்டார் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது ஓகேவா. அதை நம்ம இப்போ என்ன சொல்ல போகிறோம், ஹீட்டு எது மூலிமா ஒர்க் டன், என்ன ஒர்க் டன் நடக்குது, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுக்கறதுனால அந்த சார்ஜஸ் ஃப்ளோ பண்ணப்படுது இல்லையா ரெசிஸ்டன்ஸ் வழியா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஒர்க் டன் அப்படின்னு சொல்கிறோம். அதை ஹீட்டுன்னு சொல்லப்படுது. புரியுது நான் என்ன சொல்கிறேன்னு பாருங்கள், இன்னொரு முறை தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. அதாவது Q சார்ஜஸை இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, Q சார்ஜஸ் எது வழியாக பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸில் சரியா ஒரு பொட்டென்ஷியல் ஏற்பட்டு அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதை ரெசிஸ்ட் பண்ணுது. அதை நம்ம என்ன சொல்கிறோம், பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால ஏற்படக்கூடிய ஃப்ளோ ஆகக்கூடிய சார்ஜஸை VQன்னு சொல்கிறோம். அப்போது இந்த ஒர்க் டன் நடக்குது இல்லையா, அதை Wன்னு சொல்கிறோம். இந்த ஒர்க் டன்னால் என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொன்னால் ரெசிஸ்டார் மூலிமா உங்களுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொன்னோம். ஸோ அதனால் இதை ஹெச்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதா என்ன சொல்கிறோன்னா, அந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால ஏற்படக்கூடிய பொட்டென்ஷியலை ரெசிஸ்டார் என்ன பண்ணுது, ரெசிஸ்ட் பண்ணுது. அப்போது ரெசிஸ்ட் பண்ணி ஒரு கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஒரு சார்ஜஸ் வந்து பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால அந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகிட்டே வருது. அது அந்த இப்படி நடக்கக்கூடிய ஒரு ஒர்க்கை நம்ம ஒர்க் டன்னை Wன்னு சொல்கிறோம். இந்த ஒர்க் டன்னால் கிடைக்கக்கூடிய ஒரு யூசேஜ் என்ன, ஹீட்டிங் எஃபெக்ட். அதனால் H is equal to W is equal to VQ அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டாங்க. எல்லாமே சமம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹீட்டிங் எஃபெக்ட் ஒர்க் டன்னால் வருது, அது நமக்கு கொடுக்கக்கூடிய பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னாலையும் அதனால் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் சார்ஜ்னாலையும் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டாங்க சிம்பிளாக. ஓகேவா. You know that the relation between the charge and current is Q is equal to IT. Using this you get என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது ரிலேஷன்ஸ் பிட்வீன் த சார்ஜ் அண்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சார்ஜ் இருந்தால் தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும், சார்ஜஸ் இல்லைன்னா கரண்ட் ஃப்ளோ ஆகாது. இப்போ பேட்ரி கனெக்ஷன் இருக்குது, பேட்ரி கனெக்ஷன் இருக்குது நமக்கு சரியா, கனெக்ஷன் இருக்குது. இந்த பேட்டரி நான் ஆன் பண்ணேன்னா அப்போ சார்ஜஸ் ஃப்ளோ ஆகுது, ப்ளஸ் உங்களுக்கு தெரியும் ப்ளஸில் இருந்து தான் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ இந்த சார்ஜஸ் ஃப்ளோ ஆனால் தான் ஃப்ளோ ஆகிறத நம்ம என்ன சொல்கிறோம், கரண்ட்டுன்னு சொல்கிறோம். அப்போது சார்ஜ் அண்ட் கரண்ட்டு நம்ம எப்படி சொல்ல போகிறோம், Q is equal to I, சார்ஜ் வந்து கரண்ட்டு சரியா. பட் இந்த கரண்ட்டு பர்டிகுலர் டைமிங்கில் வெளியில் வருது இல்லையா சார்ஜஸ், அதனால் ஐடின்னு சொல்கிறோம். புரிஞ்சுங்களா, பர்டிகுலர் டைமிங்கில் அந்த கரண்ட் வந்து சார்ஜ் ஃப்ளோ ஆகிறதுனால நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறதுனால Q is equal to IT அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. அப்போது Q is equal to IT அப்படிங்கும்போது நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும் H is equal to W, அப்போது ஒர்க் டன் is equal to VQன்னு நம்ம பார்த்தோம். இப்போ நமக்கு Qங்கிறது ஐடிங்கிறது தெரிஞ்சு போச்சு. Qனா என்ன, ஐடி, பிகாஸ் கரண்ட்டு பர்டிகுலர் டைமிங்கில். அப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த ஒர்க் டன்னுக்கு பதிலாக ஹீட்டிங் எஃபெக்ட் பற்றி தானே படிக்கிறோம். ஸோ நான் ஹெச்ன்னே போட்டுக்கிறேன். ஹெச்ன்னு போட்டுட்டு கியூங்கிற இடத்துல நான் என்ன போடலாம், ஐடி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாமா, அவ்வளோதான், விஐடி. இந்த ஃபார்மேட் நமக்கு கிடைச்சிருச்சு. ஃப்ரம் ஓம்ஸ்லாம், ஏன் ஓம்ஸ்லாம் நமக்கு தெரியுமே, வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியுமே. பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸும் கரண்ட்டும் உங்களுக்கு
ஒரு ஈக்குவலுங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அந்த ஓம்ஸ் லா படி பார்த்திங்க அப்படின்னா H is equal to VIT அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம். வினா நமக்கு என்ன தெரியும், IR. ஓகேவா, விங்கிற இடத்துல IR அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக போடலாமா. ஏன்னா நமக்கு தெரியும் ஓம்ஸ் லா படி V is potential difference equal to current and resistance அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். சரியா, அதனால் நான் இந்த ஃபார்முலாவில் H is equal to VITயில் Vக்கு பதிலாக நான் என்ன போட போகிறேன், இந்த IRஐ இம்ப்ளிஃபை பண்ண போகிறேன். சரியா, பண்ணிவிட்டேன். ஏன் இந்த இடத்துல I ஸ்கொயர் வந்திருக்கு, ஆல்ரெடி Qக்கு நம்ம IT போட்டிருந்தோம். அப்போ இந்த ஃபார்முலாவில் நமக்கு என்ன கிடச்சிருக்கணும், IR போடும்போது IT and IR. ஏன்னா VQங்கிறத தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். H is equal to, அப்போ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கு ஒரு சின்ன மிஸ்டேக், IR போடுறதுக்கு IT போட்டுட்டேன், IR. சரிங்களா, அப்போது எனக்கு இந்த இடத்துல என்ன கிடச்சிருக்கு, VQங்கிற இடத்துக்குல Qக்கு வந்து நான் என்ன போட்டேன், ஆல்ரெடி IT போட்டுட்டேன், Vக்கு வந்து IRங்கிறதையும் போட்டுட்டேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு 2 I இருக்குது, கரண்ட் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் தனித்தனியாக போடுறதுக்கு பதிலாக I ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன். ஓகேவா, அப்போது I ஸ்கொயர் RT அவ்வளோதான். அதாவது ஹீட் வந்து கரண்ட்டு டபுளாக இருக்குது, அதில் ரெசிஸ்டன்ஸும் இருக்குது, பர்டிகுலர் டைமிங்கில் நடக்குது அப்படிங்கிறது தான் இதோட ஃபார்முலா. சரிங்களா, இந்த ஃபார்மேட் வந்துருச்சா, நமக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா. அடுத்தது பார்க்கும்போது இதில் நம்ம ஓம்ஸ் லா இம்ப்ளிஃபை பண்ணியிருக்கோம், சார்ஜஸ் தான் என்னங்கிறத சொல்லியிருக்கோம். சரியா, ஓகே. திஸ் இஸ் நோன் as ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். இப்போது இந்த ஃபார்மேட்டு தான் என்ன நடக்குது, ஹீட்டிங் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இதைத்தான் என்ன சொல்கிறாங்க, ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிறது டபுள் மடங்கு. சரியா, அதனால் ஏற்படுது இந்த ரெசிஸ்டன்ஸு டைமிங்க்கு நடக்குது. அதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கிது, ஹீட்டிங் எஃபெக்ட் கிடைக்கிது. ஓகேவா, this is known as Joule's law of heating. தெரிஞ்சு போச்சு. Joule's law of heating states that the heat produced in any resistor, heat produce ஆகுது ஏதோ ஒரு ரெசிஸ்டரில் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, directly proportional to the square of the current passing through the resistor. சரிங்களா, ஒன்றும் இல்லை, என்ன சொல்கிறாங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். எதுக்கு, ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட் I ஸ்கொயர் பாசிங் த்ரூ த ரெசிஸ்டார், எதில், த்ரூ த ரெசிஸ்டார். அப்போது எதுக்கு, ஹீட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் I ஸ்கொயர் R. சரிங்களா, இப்போது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் directly proportional to the square of the current passing through the resistor. சரியா, அந்த ரெசிஸ்டர் வழியாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். சரியா, அந்த ஸ்கொயர் ஆஃப் கரண்ட் அந்த இருமடங்கு கரண்ட் வந்து இந்த எது வழியாக, ரெசிஸ்டார் வழியாக போகக்கூடிய இருமடி கரண்ட்டு வந்து உங்களுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஹீட்டிங் எஃபெக்ட்டுக்கு.